Hi friends, welcome to Wow Home Arts. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான அதே டைம் ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் ஆர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நான் பர்த்டே ஸ்பெஷலா பண்ணக்கூடிய ஒரு பாட்டில் ஆர்ட் ஐடியா உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் பார்க்கறீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு ஒரு அப்டேட்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பாட்டில் மேல ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். பாட்டில் மேலே ஒரு கோட் வந்து ஒயிட் பெயிண்ட் கொடுத்துட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து மெட்டாலிக் பிங்க் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமாக ஸ்பாஞ்சில் டிப் பண்ணி இந்த சென்டர் பார்ட்டில் மட்டும் நான் கொடுக்க போகிறேன். பாட்டில் ஃபுல்லாக கொடுக்காமல் இந்த சென்டரில் இருக்கிற பார்ட்டில் மட்டும் நம்ம இந்த மெட்டாலிக் பெயிண்ட் வந்து கொடுத்துக்கலாம். பாட்டிலோட மேலே கொஞ்சம் கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு சென்டரில் மட்டும் இந்த பிங்க் வந்து கொடுக்க போகிறேன். மெட்டாலிக் கலர் இல்லைனா நார்மல் அக்ரிலிக் கலர் உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நல்லா பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாட்டம் பார்ட்டில் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு சில்வர் கிளிட்டர் எடுத்திருக்கேன். இந்த கிளிட்டரை நம்ம அப்படியே இந்த மேலே தூவி விட்டுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து நம்ம இந்த கிளிட்டர்ஸ் வந்து அந்த கீழே இருக்கிற பார்ட்டில் ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி கீழே ஃபுல்லாக வந்து சில்வர் கிளிட்டர் கொடுத்து கவர் பண்ணியிருக்கேன். இப்போது மேலே நம்ம விட்ட ஸ்பேஸ்லேயும் இதே மாதிரி நம்ம க்ளூ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கிளிட்டரை வந்து அப்படியே மேலே தூவி விட்டுக்கலாம். இப்போது இது மாதிரி ரெண்டு பக்கமும் கிளிட்டர் போட்டுட்டு அழகாக நீட்டாக வந்திருக்கு தெரியுதா. இப்போது நான் வந்து ஒரு கலர் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஃபோட்டோ காப்பியில் நார்மல் பிரிண்ட் அவுட்லேயே கலர் பிரிண்ட் அவுட் தான். உங்ககிட்ட ஃபோட்டோ இருக்குன்னா நீங்கள் ஃபோட்டோ கூட கட் பண்ணி இங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி பிரிண்ட் எடுத்துகிட்டு அதை க்ளூ போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். எனக்கு சின்னதாக இருந்தால் ஓகேங்கிறதுனால சின்னதாக பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ஃபோட்டோ கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இப்போ வந்து நான் வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து எடுத்திருக்கேன். நான் எந்த கலரில் வந்து கீழே வந்து சில்வர் கிளிட்டர் கொடுத்துக்கனால சில்வர் கிளிட்டர் ஃபோம் ஷீட்டே எடுத்து ஜஸ்ட்டு கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரேம் மாதிரி அப்படியே நான் அந்த ஃபோட்டோவை வந்து கவர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் எந்த கலரில் கிளிட்டர் கொடுக்குறீங்களோ அதே கலரில் இந்த ஃபோம் ஷீட்டும் எடுத்து நீங்கள் கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபோம் ஷீட் உங்கள்கிட்ட கிளிட்டர் ஃபோம் ஷீட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டோன்ஸை கூட நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டோன் ஸ்டிக்கர் இருக்குன்னா நீங்கள் பெட்டர் நீங்கள் அது கூட இந்த ஃபோட்டோவை சுற்றி நீங்கள் அழகாக ஒட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளெயின் ஃபோட்டோவில் இந்த மாதிரி சுற்றி ஒட்டினதுக்கப்புறமா ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. இப்போது நான் பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து ஜஸ்ட் மேலே வந்து ஹார்ட்டாக ட்ரா பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன டிசைன் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலர் வந்து அந்த டிசைன் சிம்பிளான டிசைன்ஸ் கூட நீங்கள் ட்ரா பண்ணலாம். நல்லா அந்த பிங்க் மெட்டாலிக் பிங்க்குக்கு அந்த பிளாக் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். பாட்டிலோட ஒரு சைடில் இந்த மாதிரி நம்ம ஃப்ரேம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு சைடு வந்து நமக்கு தேவையான விஷயம் வந்து நம்ம எழுதிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு மட்டும் எழுதிட்டு கொஞ்சம் வந்து அப்படியே டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். பர்த்டேக்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த மாதிரி விஷ் வேணால் நீங்கள் இதில் எழுதி கண்டிப்பாக உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இங்கே சைடில் குட்டி குட்டி பலூன்ஸ் மாதிரி நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். அங்கங்கே அப்படியே குட்டி குட்டியாக நம்ம பிளாக் டாட்ஸ்லாம் அங்கங்கே வச்சுக்கலாம். இங்கே மேலே வந்து இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா மேலே சும்மா லைன் மாதிரி ட்ரா பண்ணி ரிப்பன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் தெரியுதா. இது மாதிரி நீங்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ட்ரா பண்ண அந்த ஹார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் உள்ளே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ப்ளெயினாக இருக்கிறத விட ஃபில் பண்ணிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடியது, அதே டைம் ரொம்ப நீட்டாக அழகாகவும் வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, நீங்களும் ஏதாவது கிராஃப்ட்ஸ் ட்ரை பண்ணிங்க, நம்ம சேனலில் போடுற கிராஃப்ட்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு தவறாமல் மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து நம்ம சேனலில் போட்ட கிராஃப்ட் வந்து ஹேமப்ரியா அவங்க ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக அழகாக பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட இந்த மாதிரி இந்த ஸ்மோக் ஃபவுண்டன் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் வந்து அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. தேங்க்யூ ஹேமப்ரியா. இதே மாதிரி நீங்கள் ஏதாவது கிராஃப்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோட்டோஸ் வந்து எனக்கு மெயில் பண்ணிவிடுங்க.